தேனி மாவட்டம் போடி அருகே குரங்கணி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கில் நேற்று அடித்துச் செல்லப்பட்ட இருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பழனிக்குமார். பழனிக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். பலவேல் மாவட்டம் போடி நாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜஹாங்கீர். வங்கி ஊழியரான இவர் நேற்று மதுரையில் உள்ள தனது நண்பரான மஜீத் ஆகியோருடன் குடும்பத்துடன் குரங்கணி வனப்பகுதிக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். அப்பொழுது நரிப்பட்டி பகுதியில் உள்ள கொட்டகுடி ஆற்றின் தடுப்பணை பகுதியில் குடும்பத்துடன் நேற்று மாலையில் குளித்துக் கொண்டிருந்த பொழுது கொட்டகுடி ஆற்றில் ஏற்பட்ட திடீர் நீர்வரத்தால் மஜீத் மற்றும் ஜஹாங்கீர் இருவரும் ஆற்று நீரில் இழுத்துச் செல்லப்பட்டனர். உடனடியாக தகவல் அறிந்து வந்த குரங்கணி காவல்துறையினர் மற்றும் போடி நாயக்கனூர் வருவாய்த்துறையினர் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் கொட்டகுடி ஆற்றில் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். ஆனால் மாலை பொழுது என்பதாலும் இரவு சூழ்ந்ததாலும் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டதாலும் கொட்டகுடி ஆற்றில் மாயமான இருவரை தேடும் பணி தொய்வடைந்தது. இதையடுத்து தற்காலிகமாக அந்த மீட்பு பணி நிறுத்தி வைக்கப்பட்டு இன்று காலை மீண்டும் துவக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் காணாமல் போன இடத்தில் இருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் உள்ள கொட்டகுடி ஆற்றின் வழித்தடத்தில் ஜஹாங்கீர் மற்றும் மஜீத் ஆகிய இருவரும் சடலமாக மீட்கப்பட்டனர். இதையடுத்து இருவரது சடலங்களையும் கைப்பற்றிய குரங்கணி காவல்துறையினர் உடற்கூறாய்விற்காக போடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்பொழுது இந்த பருவமழை காலங்களில் தீவிரமடைந்து வரும் சூழலில் இதுபோன்ற நீரோடை ஆற்று பகுதிகளில் குளிக்க வேண்டாம் என தொடர்ந்து வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை விடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பழனிக்குமார்.